அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. எண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஃபமர் அல்ஹம்துலில்லாஹ். கடைசி 10 நாம் எல்லாம் அடைய இருக்கிறோம். இன்னையிலிருந்து 3வது 10 ஆரம்பமாகிறது. இத்திகாஃப் ஆரம்பமாகிறது. லைலத்துல் இரவு ஆரம்பமாகிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாம் எல்லாம் அறிவோம். 10 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் செய்த இமாம் லைலத்துல் இரவு ரமலான் 21வது இரவிலே இறங்குவதாக அவர்கள் ஹதீஸை குறிப்பிடுகின்றார்கள். அப்போ ஒற்றப்பட தினங்கள், அது 10 நாளில் இத்திகாஃபு. அதுக்கப்புறம் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்தப்பட நாளில் சுருக்குனாங்க. அதுக்கப்புறம் 27 கொண்டு போய் அந்த லைலத்துல் ராவு இறங்குதுன்னு சொன்னாங்க. அதனால் கடைசி 10 பூராவுமே நம்ம என்ன செய்ய வேண்டும்? இறுதி 10 கூலி கிடைக்கக்கூடிய லைலத்துல் ராவு கிடைக்கக்கூடிய தினமாக, ஈத்திகாஃபுடைய நன்மை கிடைக்கக்கூடிய தினமாக, அல்லாஹ்வுடைய நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக, சொர்க்கத்தில் நம்ம எல்லாம் பிரவேசிக்கக்கூடிய ஒரு தினமாக, நமக்கெல்லாம் கூலி கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக, நமக்கெல்லாம் அந்த ரம்ஜானுடைய எல்லா வெகுமதிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு கடைசி 10ஆக, நாம் எல்லாம் அதிகம் இபாதத்தின் பக்கம் நெருங்கக்கூடிய ஒரு இறுதி 10ஆக, நாம் எல்லாம் அதிகம் குர்ஆன் ஷரீஃபை இன்னும் ஒரு 10 நாளில் ஒரு குர்ஆன் முடிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை இறங்கக்கூடிய ஒரு தினமாக, அதிகம் சதக்காக்கள் கொடுத்து அந்த லைலத்துல் ராவு அடையக்கூடிய ஒரு தினமாக, அதிகம் நம்முடைய சகோதரர்களுக்கு உதவி செஞ்சு ஏராளமான மக்கள் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு நாம் எல்லாம் உதவி செஞ்சு அந்த ஈத்திகாஃப் நன்மை அடையக்கூடிய ஒரு சௌபாக்கியம் பெறக்கூடிய நாளாக, இன்னும் அதிகம் நோன்பாளர்களுக்கு நோன்பு திறப்பதற்காக வேண்டி கொடுக்கின்ற அதன் மூலமாக நோன்பாளர்களுக்கு நோன்பு திறக்க கொடுத்து நம்ம அந்த லைலத்துல் ராவு அடையக்கூடிய ஒரு தினமாக 10ஆக நமக்கு ஏராளமான சிறப்புகள். ரமலானுடைய கடைசி 10, முஹர்ரம் 10, துல்ஹஜ் 10, ரமலானுடைய அந்த கடைசி 10, இது 30 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கற்றுத்தந்தாங்க. ஏராளமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய வெகுமதிகளை, ரஹமத்துகளை, பர்க்கத்துகளை, அவனது லைலத்துல் ராவு அடையக்கூடிய ஒரு சிறப்பை, எல்லா சிறப்புகளும் அடையக்கூடிய கடைசி 10 நாம் எல்லாம் அடைய இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உலக முஸ்லிம் எல்லோருக்கும் அந்த சிறப்பை லைலத்துல் ராவை அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் வழங்குவானாக. இறுதி 10 எல்லா கூலிகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி நம்மளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அருள் புரிவானாக. முதலாவது 10 ரஹமத்துடைய 10 நமக்கெல்லாம் அல்லாஹ் ரஹமத்தை தந்து வாழ்க்கை பூராவுமே ரஹமத்தால பொதியக்கூடிய சௌபாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. 2வது 10 மக்ஃபிரத்துடைய 10 பாவமன்னிப்பெல்லாம் நமக்கு தந்து உள்ளத்தையெல்லாம் பரிசுத்தப்படுத்தி நம்முடைய எல்லா நோயை குணமாக்கி ஆரோக்கியமான நிலையிலே, அவனுக்கு பொருத்தமான நிலையிலே நாம் எல்லாம் இம்மை மறுமை வெற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய ஒரு 10ஆக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஓதிய அந்த குர்ஆன் நாளை மறுமையிலே பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு குர்ஆனாக அல்லாஹ் நம்முடைய குர்ஆனை ஆக்கக்கூடிய ஒரு 10ஆக, நம்முடைய நோன்புகளை நாளை மறுமையிலே அந்த நோன்பு சிபாரிசை சொர்க்கத்து செல்லக்கூடிய ரையான் என்று சொல்லக்கூடிய சுன்னத் நுழைய வைக்கக்கூடிய ஒரு இறுதி 10ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம உலக முஸ்லிம் எல்லோருக்கும் அந்த சிறப்பை தருவான். அதை பற்றி எனக்கு பார்க்க போன வீடியோ கடைசி வரை பாருங்க, எல்லோரும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா துஆக்களையும் பிரார்த்தனைகளையும் கபூல் செய்து தருவான். ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بفضل بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من 1000 شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم
اللهم صل صلاة كاملة وصل سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به العقد وتنفرج به الكرب وتقضى بالحوائج وتنال بالرغائب ووصل الخواتم ويسر السماء وجهه الكريم وعلى آله وصحبه في كل حتى ونفس بعدد كل معلوم لك كما قال رسول الله صلى الله عليه وسلم اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. بسم الله الرحمن الرحيم. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. வல்லவனை போற்றியுள்ள கோமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை அல்ஹம்துலில்லாஹ் ரமலான் மாதத்திலே புனிதமான நாட்களிலே முதலாவது ரஹ்மத்தான 10 நம்மளை விட்டு கடந்து சென்றது. அல்லாஹ் அந்த ரஹ்மத்தான வாழ்க்கையை நமக்கு எல்லோரும் தருவானாக. மகஃபிரத்தான 2வது 10 அல்லாஹ் கடைசியை இந்த நாளில் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அல்லாஹுவே பெரும்பாவம் சிறிய அறிந்த அறியாமல் செய்த ரகசியமா பரசியமா கூட்டத்திலே தன்மையிலே இரவிலே பகலிலே அல்லாஹுக்கு பிடிக்காது நமக்கு பிடிக்காது செஞ்ச வேணுமென்றே வேணாமென்றே செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் எஜமானே இன்னக்க அல்லாஹும் இன்னக்க அஃபூன் துஹிப்புல் அஃப ஃபஅஃபு அன்னா. அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், அல்லாஹ் எங்களுடைய பாவமெல்லாம் மன்னித்து அல்லாஹும்ம ஃபிர்லி துனூபி யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வே இந்த துஆவை நாங்கள் அணுகு போனதாக எல்லா நேரத்திலையும் கேட்ட இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் நீ கபூல் செய்து அனைத்து பாவங்களையும் மன்னித்து உள்ளத்தை அல்லாஹ் நீ பரிசுத்தப்படுத்துவாய் ரஹ்மானே. கருப்பு புள்ளிகள் பாவங்கள் செஞ்ச உள்ளமெல்லாம் இருகழிச்சு போன அனைத்து உள்ளத்தையும் யா அல்லாஹ் நீ பரிசுத்தப்படுத்தி உள்ளத்தை யா அல்லாஹ் எல்லா பாவங்களும் விட்டும் தூய்மைப்படுத்துற யா அல்லாஹ். அது மாதிரி இனி வரக்கூடிய காலங்களில் பாவம் செய்யறதுக்கு தூண்டாத சைத்தான் பாதுகாப்பு செய்ய முடியாத அனைத்து பாவத்திலிருந்தும் தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் நீ கிருபை செய்வாயாக. தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஹராமிலிருந்து தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியம் தருவாயாக. சைத்தானுடைய சூழ்ச்சி விட்டும் பாதுகாப்பு தருவாயாக. மன இச்சையில் செய்யக்கூடிய பாவத்தை விட்டும் தவிர்ந்திருக்கும் பாக்கியத்தை தருவாயாக. தொழுகையில் இருந்து விடுவதை விட்டும் பாதுகாப்பு தருவாயாக. அல்லாஹுவே நாங்கள் என்னென்ன நற்காரியங்கள் நோம்பிலே செய்தோமோ அதே போன்று நோன்பு அல்லாத காலங்களும் அது மாதிரி உண்டான வாழ்க்கை எங்களுக்கு யா அல்லாஹ் தந்து கிருபை செய்வார் ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ் புனிதமான 3வது 10 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 ஆரம்பமான உடனேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு கிருபை நமக்கு அல்லாஹ் லைலத்துல் கத்ர் அடையக்கூடிய சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 10 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்த இமாம் அவங்க இந்த நோன்பு இன்னைக்கு 21வது நோன்பு ஸ்டார்ட் ஆகிறது லைலத்துல் கத்ராவாக இருக்கும் என்று ஹதீஸில் குறிப்பிடுகின்றார்கள். அப்படிப்பட்ட 21வது அந்த நம்ம எல்லாம் தேடக்கூடிய லைலத்துல் கத்ர் ராவு இது முதலாவது தினமாக அந்த ஒத்தப்பட நாடுகளில் வரக்கூடிய நாளாக இருக்கிறது. நாம் எல்லாம் அந்த லைலத்துல் கத்ருடைய அந்த சிறப்பை அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அல்லாஹ்வே புனிதமான இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் ராவிலே கண்ணியமான ஒரு ராவிலே நம்ம இறக்கணும். கதிர்னு சொன்னால் கண்ணியமான ஒரு இரவிலே இறங்கணும். இன்னும் கதிர்னு சொன்னால் அது நெருங்குதல், அதாவது நெருங்குதல் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் வருகிறது. அதாவது மலக்குமார்கள் வரக்கூடிய அந்த கூட்டத்தில் நெருங்கக்கூடிய ஒரு திணறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால அது அதை அந்த நெருக்கம் மலக்குமாரெல்லாம் வர்றாங்க, நமக்கு அவனை துவா செய்கிறாங்க. லைலத்துல் கத்ர் அப்படியே கூட்டம் கூட்டமாக நம்முடைய வீடுகளில் பள்ளிவாசலில் மஹல்லாக்களை ஈமான்தாரிகளுடைய எல்லா இடங்களையும் அவங்க நெருங்குவதனால திறனுவனால இடமில்லாத நெருக்கடியினால அது நெருக்கடி தரக்கூடிய இரவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் கத்ர் என்று சொன்னான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கத்ர் என்று சொன்னா விதிகள் இறங்கக்கூடிய நம்முடைய எல்லா கலாக்கதிர்களை நிறைவேற்றக்கூடிய நாளும் இந்த கதிருடைய ஹதீஸ்களை விளக்கத்தை எழுதுகின்றார்கள் நூல்களில். அதாவது நம்முடைய எல்லா வருஷத்துக்கு தேவையுண்டான எல்லா நம்முடைய சட்ட திட்டங்கள் தேவையான அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மின்குல்லி அம்ரின் ரப்பி மின்குல் அம்ரி எல்லா நம்முடைய செயல்பாடுகளும் கொண்டு இறக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. குர்ஆன் இறங்குறது மாதிரி நம்முடைய மனிதனுக்கு தேவையான அனைத்து சகல
தேவைகளும் அல்லாஹ் தஆலா நமக்கு ரிஸ்க், நமக்கு வேலை வாய்ப்பு, நம்முடைய மரணம், நம்முடைய ஹயாத்து, நம்முடைய திருமணம், நம்முடைய வீடு வாங்குவது, வாகனம் வாங்குவது, எல்லா நற்காரியங்களும் கொண்டு வரக்கூடிய ஒரு இரவாக கதிரி என்று சொன்னால் அது அந்த மின்குள்ளி அம்ரன் எல்லா செயலும் நம்முடைய தேவைகளை நிறைவேறக்கூடிய நாள். அந்த குர்ஆன் இறங்கும் போதே மனிதர்களுக்கு உண்டான எல்லா ரஹமத்துகளும் வரக்கூடிய அந்த நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நாள் தான் அந்த லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர்னு சொன்னால் என்ன மகமே தெரியுமா? இந்த அல்லாஹ் மறுபடியும் கேட்குறான். அப்போ வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் சொன்னால் என்ன தெரியுமா? லைலத்துல் கத்ர் கைரும் மினல் 1000 மாதத்தை விட சிறப்புக்குரிய ஒரு இரவு. 1000 மாதத்தை விட 1000 மாதம் ஒரு அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறானே தவிர 1000 மாதம் இல்லை, 83 84 வருட காலம் மட்டும் இல்லை, 1 கோடி வருட காலமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் வச்சிருப்பான். அது அந்த அளவுக்கு அது பொருள் கொண்ட ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு பரக்கத்தான் அது 1000 மாதம். 1000 மாதம் ஒரு அளவுக்காகவே அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். ஆனால் 1000 மாதம் 1500 மாதம் இருக்கலாம், 2000 மாதமாக இருக்கலாம், 1 கோடி மாதமாக இருக்கலாம். அது அல்லாஹ்வுடைய விருப்பம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு இரவு. அது எதனால அந்த இரவுக்கு அவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கான்னு சொன்னால், அந்த 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 சூறாவை இறங்குவதற்கு காரணம் சொல்கின்றார்கள். சன்னூன் என சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர் 1000 வருட காலம் அல்லாஹ்வுக்காக வேண்டி போர் புரிந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே உரையாற்றுகின்றார்கள். சன்னூன் என சொல்லக்கூடிய இறைநேசர் 1000 வருட காலம் தீனுக்காக வேண்டி போராடினார்கள். பகலிலே போர் செய்வாங்க, இரவுகளே வணக்கம் புரிவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இறைநேசர் வாழ்ந்தார். அவர் ஒட்டகத்தில் அவர் போர் செஞ்சார். அந்த ஒட்டகத்தினுடைய எலும்பு வச்சு தான் அதை போர் செஞ்சார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு உணவுகளை அப்படியே வழங்கினான். அது போர் புரிஞ்சாங்க, அவ்வளோ நன்மைகள் அடைஞ்சாங்க என்று சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது சஹாபா பெருமக்கள்லாம் மிகப்பா கேட்டாங்க, யார சொல்லலாம், 1000 வருடம் இப்படி அவங்க வாழ்ந்தாங்க, 1000 வருடம் அல்லாஹ்வுடைய வழியிலே போர் செஞ்சாங்களே, 1000 வருடம் இறைவனை இபாதத் செஞ்சாங்களே, அதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சதே. நம்ம என்ன, நமக்கு 60-70க்கு மத்தியில் உண்டான ஒரு சொற்ப ஆயுசு தான் நமக்கு இருக்கிறது. நம்ம அந்த அளவுக்கு இபாதத் செய்ய முடியாத நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று கவலையோடு சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்ட பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கப்பட்ட சூரா தான் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அப்போ 1000 வருடம் நமது முன்னோர்கள் அல்லாஹ்வுடைய இறை வழியிலே போர் செய்திருக்காங்க, வணக்கம் செய்திருக்காங்கன்னு சொன்னால் அந்த நன்மைகள் நமக்கு இந்த இரவில் அல்லாஹ் தஆலா வழங்குறான். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அந்த ஒரு இரவில் லைலத்துல் கத்ர் இரவுன்னு சொல்ல ஒரு இரவு உங்களுக்கு தரணும். அதில் உங்களுக்கு 1000 வருடம் இபா செய்த கூலி. அந்த ஒரு வருடமாக நம்ம வருஷத்தில் 10 வருஷம் லைலத்துல் கத்ர் அடைஞ்சிட்டோம், 20 வருஷம் லைலத்துல் கத்ர் அடைஞ்சிட்டோம், 30 வருஷம் லைலத்துல் கத்ர் இரவு அடைஞ்சிட்டோம். அப்போ சேர்த்தி பார்த்தோம்னு சொன்னால் எத்தனை 1000 மாதம் நம்ம வாழ்ந்திருப்போம். 1000 மாதம் அல்ல, அதை விட 10,000 மடங்கு இபாதத் செய்த கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்ற அந்த திருவசனம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் விளக்கத்தை சொல்கின்றார். அவ்வளவு பெரிய விளக்கம் உள்ள ஒரு சூறா தான் இந்த சூறா. அதனால இந்த சூறா அதிகமான முறையில் ஓதுங்க. லைலத்துல் கத்ர் சூறாவை எல்லோருக்கும் தெரியும். இன்னைக்கு கடைசி 10 நமக்கு வந்தனால துவாவை என்னென்ன துவா நீங்கள் அதிகப்படுத்துறீங்க, லைலத்துல் கத்ர் சூறாவை அதிகப்படுத்துங்க. அது மாதிரி குல் ஹுவல்லாஹ் சூறா, குல் ஃபலக், குல் ரப்பனா சூறா அதிகப்படுத்துங்க. அது மாதிரி யாசின் சூறா அதிகமாக ஓதுங்க. யாசின் சூறா ஓதுனா ஒரு யாசின் சூறா தூய்மையான வேலை ஓதக்கூடியவங்களுக்கு 10 அத்தமல் குர்ஆன் ஓது நன்மை கிடைக்குது என்றும் ஹதீஸில் வருகிறது. அதனால அதிகமான இபாதத் செய்யக்கூடிய தினத்திலே நம்ம எல்லாம் வந்து விட்டோம். அப்போ 1000 மாதத்தை விட சிறப்பு கூடிய ஒரு இரவு நமக்கு அல்லாஹ் வழங்கிட்டான். நம்முடைய வாழ்நாளில் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் லைலத்துல் கத்ராவை நம்ம அடைஞ்சிட்டே இருக்கிறோம். அப்போ எவ்வளோ ஆண்டுகள் நம்ம இபாதத் செய்யக்கூடிய கூலி அல்லாஹ் தருவோம், நமக்கெல்லாம் தருவானாக. 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் எல்லாம் லைலத்துல் கத்ராவெல்லாம் விடாமல் நம்ம வந்து அடைஞ்சிட்டு இருக்கோம். அப்போ அதெல்லாம் நமக்கு நன்மையாக அல்லாஹ் மறுமையில் நமக்கு தர வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தனஸல் மலாயிகத்து, மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். தனஸல் மலாயிகத்து வர்ரூஹு, ரூஹு என்று சொல்லுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குமார் தானா. ஒரு கூட்டத்தில் எல்லா இமாம்களும் வந்தாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டு தலைவர் இமாமங்களே வந்தாங்கன்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டு சொல்வதே போல அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வருவாங்க.
ஃபீஹா பீதினி ரப்பியும் அல்லாஹுடைய எல்லா தேவையும் குல்லி அம்ரு அல்லாஹுடைய எல்லா விதமான நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு உண்டான எல்லா தேவைகளும் அவங்க கொண்டு வருவாங்க. வந்து நம்ம முசாஃபா செய்வாங்க, நம்முடைய துவாவுக்கு ஆமீ சொல்லுவாங்க. நம்ம எதுவரையும் சலாம் சலாம் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் அவங்களுக்கு உண்டாட்டம் முசாஃபா செய்வாங்க. எதுவரையும் ஹத்தாமத்தில் ஃபஜ்ர் வரையிலும். எனவே நம்ம வந்து 2 மணி 3 மணிக்கு முடிச்சிடக்கூடாது. நம்ம இபாதத்தில் முடிச்சாலும் 2 மணிக்கு இபாதத்தில் முடிச்சாலும் தனிமையிலே தஸ்பீஹ் தொழுகை குர்ஆன் வரும் துவா வரும் இரவு பூராவுமே நம்ம என்ன செய்யணும்? ஹயாத்தாக ஆக்கணும். லைலத்துல் இரவுகள் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? அதிகமான முறையிலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக, அல்லாஹ்வுக்கு நம்ம என்ன செய்யணும்? இபா செய்யக்கூடியவங்களா ஆகணும். அதனால என்ன செய்யணும்? நம்ம மத்தியானம் எல்லாம் கொஞ்சம் ஓய்வெடுத்து, இந்த 10 நாளில் மத்தியானம் கொஞ்சம் ஓய்வெடுத்து நம்ம தூங்கி ஓய்வெடுத்து செஞ்சோம்னு சொன்னால் இரவில் நல்ல விதமான முறையிலே இரவை ஹயாத்தாக்குவதற்கு, இரவில் நின்று வணங்குவதற்கு, குர்ஆன் ஓதுவதற்கு, துவா செய்வதற்கு அது டயர்ட் இல்லாமல் நமக்கு அது வழிவகை செய்யும். அதனால அது ஒரு முக்கியமாக நீங்கள் கவனிச்சிருங்க. சில விஷயங்களை குறிப்பிடுவீங்க, அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஏற்று அந்த வரக்கூடிய இந்த 10 நாளில் லைலத்துல் கத்ர் அதனால அதை சிறப்பான ஒரு நன்மைகளை அடைவதற்கு உண்டான டிப்ஸுகள் பார்க்குறோம். ஒன்று, மதியம் நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் தூங்கி உடம்ப இரவு வணங்குவதற்கு உண்டான தயாரிப்போட வரணும். இரவில் நன்று நல்லா தொழுகணும், நம்ம குர்ஆன் ஓதணும், துவா செய்யணும், இஸ்திக்ஃபார் ஓதணும், இரவை ஹயாத்தாக்கணும். ஏன்னா லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கிறது, அந்த 10 நாள் இத்திகாஃப் நாளாக இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம என்ன செய்யணும்? சீக்கிரமாக என்ன செய்யணும்? நம்ம எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே நல்ல அழகான முறையிலே என்ன செய்யணும்? அவனை நெருங்கி துவா அதிகமாக செய்யணும். அந்த நாளில் அதிகமான துவா செஞ்சு அழகான முறையிலே அந்த துவா செய்யறதுக்கு உண்டானது எல்லாமே பூரா நம்ம முன்னாடி எழுதி வச்சிடணும். நம்முடைய தேவையான எல்லா தேவையும் ஒரு பேப்பரில் எழுதினோன்னா அந்த நேரத்துக்கு வந்து சைத்தான் மறக்கடிக்க வச்சிருவான். மனிதன் மறதியிலே படைக்கப்பட்டிருக்கிறான், பலகீனத்திலே படைக்கப்பட்டிருக்கிறான். எனவே என்ன செய்யுங்க? ஒரு பேப்பரில் லிஸ்ட்டு போடுங்க. நமக்கு என்னென்ன தேவை, துனியால மறுமையில நம்முடைய அடுத்த கட்டம், நம்முடைய மஷூராக்கள், நம்முடைய வேலை வாய்ப்புகள், நம்முடைய குழந்தைகளுக்கு திட்டங்கள் எல்லாம் ஒரு பேப்பரில் லிஸ்ட் போட்டு எழுதிட்டு உட்கார்ந்து முன்னாடி வச்சு துவா கேட்டே இருங்க. அழுது தொழுது அல்லாஹ் இடத்துல அதிகமான முறையிலே துவா கேளுங்க. துவா கண்டிப்பாக கபூல் செய்யக்கூடிய மாதமாக இருக்கிறது. அது மாதிரி உணவெல்லாம் அளவோட இரவு இபா செய்யக்கூடிய அளவுக்கு அளவோடு உண்ணுவது. வயிறு முக்காவாசியும் வயிறு அரை வயசு சாப்பாடு, காவயிறு தண்ணி, காவயிறு ஃப்ரீயாக விட்டணும். சொன்னத்தான வழிமுறையில் உணவுகள் நீங்கள் ஒன்று கொள்ளுங்க. அது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து பள்ளிவாசலில் பக்கத்தையே எல்லாம் குர்ஆன் அதை துவா எல்லாம் எழுதி வச்சு அழகான ஒரு நல்ல ஒரு ரம்மியமான அந்த இரவை கழிக்கணும். நம்ம ஃபோனெல்லாம் அப்புறப்படுத்திடணும். ஃபோன் பக்கத்தில் வைக்கக்கூடாது. இந்த ஃபோன் வந்து நம்ம ஷைத்தான் வந்து வழிகெடுத்திக்குவோம். துவா பார்த்துட்டே இருப்போம். அதில் பலவிதமான ஃபோட்டோக்கள் விளம்பரம் வரும்போது அப்படியே சைத்தான் விழுங்கிடுவோம். நேரத்தை விழுங்கி கொண்டு போயிடுவோம். விவாதத்தின் பக்கம் முடக்கிடுவோம். அதனால அந்த ஃபோனை பக்கத்தில் இருந்தால் அப்புறப்படுத்தி சுவிட்ச் ஆஃப் செய்து நம்ம விவாதத்தில் முழுங்கி கொள்ள வேண்டும். அது மாதிரி அழகான முறையில் நம்ம என்ன செய்யறது? தொழுகை விடாமல் 10 நாள் கடைசி 10ல் 5 நேர தொழுகையும் விடாமல் இமாம் ஜமாத்தோடு தொழுகணும். குறிப்பாக மக்ரிப் ஃபஜ்ர் தொழுகையெல்லாம் இமாம் ஜமாத்தோடு தொழுதா, தராவிய தொழுதா அந்த இரவில் லைலத்துல் கத்ர் அடைவதற்கு காரணமாகும் என்று எழுதுகின்றார்கள். அது மாதிரி தானம் தர்மம் ஜக்காத்து எல்லாம் அதிகமான முறையில் வழங்குவது, திக்ருகள் செய்வது, இஸ்திக்ஃபார் ஓதுவது, தௌபா ஓதுவது, நோன்பாளிகளுக்கு உணவு துறப்பதற்கு ஏற்பாடு செய்வது, இத்திகாஃப் இருப்பது. பெண்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு கேட்டாங்க, யார சொல்றது, ஆண்களுக்கு இவ்வளோ நன்மை இருக்குது, பள்ளியில் போகிறாங்க, அவங்க வந்து எல்லா வேலைகளும் செய்கிறாங்க, நன்மைகள் அடிக்கிறாங்க, நமக்கு எதுவுமே கிடைக்காதான்னு சொல்லும் போது, உங்களுக்கு ஆண்களுடைய நன்மைகளை விட அதிகமாக நன்மை வீட்டுக்குள்ள ஒதுக்கமாக நடுவு யாருடைய பார்வையும் விடாத இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்? மறைவோடு, அதாவது திரையோடு இத்திகாஃப் இருந்து துவா செய்வது. அனைத்து நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். தாய்மார்களுக்கு மிக சூப்பரான மாதம். வெளியிலே இறங்க வேண்டியதில்லை, பள்ளிக்கு வர வேண்டியதில்லை, நேரங்கள் வீணாகாது. வீட்டுக்குள்ளே இருந்தாலே போதும், எல்லா சிறப்புகளும் தாய்மார்கள் அடைந்து கொள்ளலாம். ஆண்களுக்கு கூட பள்ளிக்கு வரணும், 4 பேர்த்த பார்க்கணும், முகத்தை பார்க்கணும், 4 முகம், அது நல்ல முகம் இருக்கும், கெட்ட முகம் இருக்கும், இதெல்லாம் பார்த்து விட்டு இபா செய்யணும். மனசை சபூரை கட்டுப்படுத்தி இபா செய்யணும்.
திடீர்னு எண்ணங்கள் மாறும். பிடிக்காதவங்க பக்கத்தில் இருப்பாங்க, பிடிச்சவங்க தூரத்தில் இருப்பாங்க, பல விதமான நினைப்புகள் வரும். அப்போ ஃபேன் கிடைக்காது, இடம் கிடைக்காது, நல்ல முறையில் முன்சப்பில் இடம் கிடைக்காது. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் சைத்தான் உள்ள கொண்டு இபாதத்துக்கு எடுத்துருக்கோம். ஆனால் தாய்மாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்குள்ளே கோசாவான முறையிலே திரையிட்டு இபா செஞ்சால் போதும், எல்லா நன்மையும் லேசான முறையில் அவங்க அடைஞ்சு கொள்ளலாம். அதை குறிப்பாக நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. தாய்மார்கள் அதிகமான முறையிலே தொழுது துவா ஓதி குர்ஆன் ஓதி எல்லோருக்கும் உலக முஸ்லிம்கள் துவா செய்யுங்க. அல்லாஹ் அவங்களுடைய இதயத்துக்கு அது எல்லோருக்கும் அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அல்ஹம்துலில்லாஹ் கடைசி 10 நம்முடைய எல்லா கூலியும் கிடைக்கக்கூடிய 10ஆக, ஏத்துக்கு எதிராக அடையக்கூடிய 10ஆக, நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய 10ஆக, சொர்க்கத்தில் நுழையக்கூடிய 10ஆக, ரமஸானுடைய எல்லா வெகுமதிகளும் ரஹ்மத்துகளும் மக்ஃபிரத்துகளும் இத்துக்கும் என்னாரும் நரகம் பாதுகாப்பிலிருந்தும் சொர்க்கத்தில் செல்லக்கூடிய ஈத்துக்காவுடைய நன்மைகள், ஏத்துக்கதனுடைய சிறப்புகள், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய முழுமையான துவா கபூலாகக்கூடிய அந்த நாளாக உலக முஸ்லிம் எல்லோருக்கும் ரமதானுடைய எல்லா சிறப்பு பாக்கியங்களையும் தரக்கூடிய தௌஃபீக்கை வல்லோனால் நமக்கெல்லாம் வழங்கி நோன்புக்கு பிறகும் பாவம் செய்யாதவர்களாக, ஐவேளை தொழுவக்கூடியவர்களாக, தான தர்மம் செய்யக்கூடியவங்களாக, ஜக்காத்து கொடுக்கக்கூடியவங்களாக, ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடிய சௌபாக்கியத்தை இந்த ரமதான் மூலமாக நமக்கு எல்லோருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.